கிருபைன்னு சொன்னாலே ஹைப்பர் கிருபை தாங்க, ஹைப்பர் கிரேஸ் தான். அப்படி என்றால் என்ன பொருள்? வேதம் முழுதும் பல உதாரணங்கள் இருக்கு பாயிட்டுன்னா, ஆபிரகாம் மனித அறிவுக்கு எட்டாத அளவிலே தேவனால் பெருமைப்படுத்தப்பட்டான், தேவனால் ஐஸ்வர்யவன் ஆக்கப்பட்டான். அது அவனுடைய தகுதியினால் வந்தது அல்ல. கிருபை என்றாலே அன்லிமிட்டெட், அன்இமேஜினபிள், அன்கண்டிஷனல். தட் இஸ் ஹிஸ் லவ். பல காரியங்களில் கீழ்ப்படியல. மனைவியை அநியாயமாக இன்னொருத்தன் கூட அனுப்புறான். அவருடைய அன்பு மாறவில்லை, அவருடைய கிருபை மாறலைங்க. ஒருத்தனை கூட்டி கொண்டு வரக்கூடாதுங்கிறாரு, லோத்தை கூட்டிட்டு வரான். உடனே அவனை ரிஜெக்ட் பண்ணல. தட் இஸ் ஹைப்பர் கிரேஸ். இந்த கிருபையை குறித்து அறிந்து கொண்ட நாள் முதல் வேத வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் என்னை தேடி வருகின்றன. எனவே கிருபைக்கு எதிர்த்து நில்லாதீர்கள். இந்த கிரேஸ் என்று சொன்னாலே மனித அறிவுக்கு எட்டாதபடி சூப்பர் நேச்சுரல், சூப்பர் அபண்டன்ட் ஹைப்பர் கிரேஸ்.